இன்றும் நாளையும் 2 நாள் நிகழ்வாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு காலச்சூழலில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்த உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாடே இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் வெளியான சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த விவாதத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இது குறித்து எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதில் ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான் கேரளாவிலே இப்படி ஒரு முயற்சி, ஏராளமான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து சவுத் இந்தியன் கான்க்ளேவ் ஆஃப் SC/ST ஆர்கனைசேஷன்ஸ் ஆன் ரிசர்வேஷன் என்கிற தலைப்பில் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவாதம் மிக மிக இன்றியமையாத ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது, காலத்தின் தேவையாக இருக்கிறது. ரிசர்வேஷன் என்பது விளிம்பு நிலை மக்களை அதிகாரமயப்படுத்துவதற்கான ஒரு உரிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்ற நிலையில் ஆர்டிகிள் 15(4), 16(4) ஆகிய 2 பிரிவுகளின் மூலம் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆகிய சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று ஆயிரக்கணக்கான சாதிகளை பட்டியல்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் இதனை பட்டியல் சமூகம் என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு இயற்கை சூழலை கொண்ட மாநிலங்களாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் வெவ்வேறு மொழிகளை பேசுகிற, மதங்களை பின்பற்றுகிற, கலாச்சாரங்களை பின்பற்றுகிற சமூகங்களாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர். நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன். நீங்கள் கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள். மாநிலம் என்கிற நிலப்பரப்பால் தனித்தனியே நாம் பிரிந்து கிடக்கிறோம் என்றாலும் மகாராஷ்டிராவிலே பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சமூகத்திலே என்ன மதிப்பு இருக்கிறதோ அதுதான் கேரளாவிலே பிறந்த உங்களுக்கும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் பிறந்த எனக்கும் இருக்கிறது. சோஷியல் வேல்யூ. அவர் கோட்டு சூட்டு அணியக்கூடிய உடை கலாச்சாரத்தை கொண்டவர். தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ நாம் நார்மலாக இயல்பாக கோட் சூட் அணிவதில்லை. அவர்கள் கோதுமை ரொட்டி, சப்பாத்தி சாப்பிடக்கூடிய உணவு கலாச்சாரத்தை கொண்டவர்கள். மராட்டிய மாநிலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சமூகத்தை சார்ந்தவர்கள். நாம் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் அரிசி சோறு தான் அதிகம் சாப்பிடுகிறோம். உணவு வேறுபடுகிறது, உடை வேறுபடுகிறது. தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் தலித்துகள் கருப்பாக இருக்கிறோம், பிளாக் நம்முடைய ஸ்கின் டோன். வட இந்திய மாநிலங்களில் அப்படி யாரும் கருப்பாக இருப்பதில்லை. ஏன் கேரளாவில் கூட அப்படி யாரும் பெரும்பாலும் கருப்பாக இருப்பதில்லை. ஸ்கின் டோன் மாறுபடுகிறது.
மொழி மலையாளம், மராத்தி, தமிழ் மாறுபடுகிறது. இதையெல்லாம் ஆங்கிலத்திலே ஹெட்ரோஜீனஸ் என்று சொல்லுகிறார்கள், வேறுபாடுகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலிருந்தே, அதற்கு முன்பு மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலேயே, முகலாயர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, அயல் நாட்டினர் படையெடுத்து வந்து ஆண்ட காலத்திலும் சரி, அலெக்சாண்டர் இந்த நாட்டை கைப்பற்றிய காலத்திலும் சரி, மகாராஷ்டிராவில் அம்பேத்கருடைய முன்னோர்கள் எப்படி நடத்தப்பட்டார்களோ அப்படித்தான் கேரளாவிலே ஐயன்காளி சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்தப்பட்டார்கள். தமிழ்நாட்டிலே பண்டிதர் அயோத்திதாசர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படி நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு அப்படி நடத்தப்படுகிறோம். இதுதான் ஹோமோஜீனஸ். untouchability practices. பரப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, ஹாபிடேஷன்ஸ் வாழிடங்கள் வேறு வேறாக இருக்கிறது. ஆக அன்டச்சபிலிட்டி என்கிற டிஸ்கிரிமினேஷன் தான் ஹோமோஜீனஸ். In the name of caste, victimization, the victimization என்பதுதான் homogeneous. Discrimination and victimization இந்த அடிப்படையிலான homogeneous character உள்ள சமூகங்களை எல்லாம் பட்டியல் படுத்துகிறார்கள், ஷெட்யூல்டு. அப்படி எதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருங்கிணைத்தார்? கேரளாவிலே இருக்கிற புலையருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்று அம்பேத்கர் இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டிலே இருக்கிற பறையருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று அம்பேத்கர் கடந்து போயிருக்கலாம். வட இந்திய மாநிலங்களிலே வாழ்கிற மாங் சமூகம், மராட்டி மாநிலத்திலே அம்பேத்கர் மகர் சமூகத்தை சார்ந்தவர். அங்கே மாங், சமார் என்கிற சமூகங்களும் இருக்கின்றன. அந்த சமூகத்திற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று அவர் கண்டுங்காணாமல் இருந்திருக்கலாம். மகர் சமூகத்தை மட்டும் இணைக்கிற மகர் சாதி சங்கத்தை மட்டும் அவர் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் மாமனிதர் என்பதனால் இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்தியா முழுவதும் இந்த கேவலம் இருக்கிறது. இந்த ஒடுக்குமுறை, சப்ரஷன் அண்ட் அப்ரஷன் இருக்கிறது. அட்ராசிட்டிஸ், வன்கொடுமைகள் இருக்கின்றன. இழிவுபடுத்தும் நிலை, inhuman behavior against Dalits, மிருகத்தை விட கேவலமாக நடத்தக்கூடிய இழிவான போக்குகள் இருக்கின்றன. செருப்பு அணிய முடியவில்லை, நல்ல ஆடை அணிய முடியவில்லை, நகை நட்டு அணிய முடியவில்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் பெற முடியவில்லை, நல்ல உணவு உண்ண முடியவில்லை, கொத்தடிமைகளாக கிடக்கிறார்கள். பாண்டட் லேபரர்ஸ், லேண்ட்லெஸ் பீப்புள், நிலம் இல்லை. இவர்களுக்கு எப்போதுதான் விடிவு காலம்? எத்தனையோ மன்னராட்சிகள் வந்து போய்விட்டன. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை 200 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டான். ஆனாலும் இவர்கள் வாழ்வில் வெளிச்சமில்லை, விடிவில்லை. ஆகவே இவர்களுக்கு எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடம் தேவைப்படுகிறது என்று கவலைப்பட்ட காரணத்தினால் இந்தியா முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான சாதிகளை பட்டியல் படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். the great leader, revolutionary leader Baba Sahib Dr. B.R. Ambedkar achieved this. He consolidated all Dalits across the country. He made a schedule who are untouchables.
கேரளாவிலே 70க்கும் மேற்பட்ட சாதிகள், அந்த 50க்கும் மேற்பட்ட சாதிகள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதிகளும் கேரளாவிலே இருக்கிறது. இங்கே புலையர், பறையர், சாம்பவர், கல்லாடி, நாயாடி, செண்டாளர், எண்ணற்ற பல சாதிகள், 53 சாதிகள். இப்படி ஷெட்யூல் செய்வதற்கு யார் காரணம்? ஏன் ஷெட்யூல் செய்தார்கள்? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, புலையன் வேறு, பறையன் வேறு, சாம்பவன் வேறு என்று தனித்தனியே சிதறி கிடக்கிற சமூகத்தை நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த், எண்ணிக்கை பலம் கிடைக்கும். நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த். அகில இந்திய அளவிலே 2011 சென்சஸ் படி அகில இந்திய அளவிலே எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் 15%. 100 கோடி மக்கள் தொகை என்றால் 15 கோடி பேர் ஷெட்யூல் காஸ்ட். பழங்குடியின மக்கள் அகில இந்திய அளவிலே 7.5%, 7.5%. 100 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் 7.5 கோடி பேர் பழங்குடி மக்கள். அதுக்கு பிறகு சென்சஸ் எடுக்கல. ஆனால் இன்றைக்கு அதை விட கூடுதலாக இருக்கும். 15 என்பது 20% இருக்கும் ஷெட்யூல் காஸ்ட். 130 கோடியில் 20% எவ்வளவு பேர்? அது எவ்வளவு பெரிய நம்பர், எவ்வளவு பெரிய எண்ணிக்கை. தமிழ்நாட்டிலே 18% ஷெட்யூல் காஸ்ட், 1% ஷெட்யூல் டிரைப்ஸ். ஸ்டேட் வைட் பாப்புலேஷன். கேரளாவிலே 10% தான், 10க்கும் குறைவாக இருக்கிறது. 2011 சென்சஸ். இப்ப அது 10 கிராஸ் பண்ணிருக்கும், 10க்கு மேல போயிருக்கும். ஆனால் சதவீதம் 8% தான் இடஒதுக்கீடு. இந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த் இவர்களுக்கு பொலிட்டிக்கலி மிகப்பெரிய பாதுகாப்பை தரும் என்று நம்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதுதான் அம்பேத்கருடைய கனவு. Why we need unity of Dalits and tribes across the country? Because the numerical strength will protect our rights. இதை வச்சுதான் நம்ம கேட்க முடியும். செக்ரிகேட் பண்ணி, பிராக்மெண்டேஷன், சாதி வாரியாக உடைப்பது, தனித்தனியே குழுக்களாக உடைப்பது, பிறகு ஒவ்வொரு சாதியாக உடைப்பது. அப்படின்னா அகில இந்திய அளவிலே ஒப்பீடு செய்து பார்த்தால் நம்ம மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆயிரும். நெக்லிஜிபிள் ஸ்ட்ரெங்த். நீ ஒரு ஃபோர்ஸே கிடையாது. கேரளாவிலே 9% அல்லது 10% இருக்கிறோம் என்றால் அது ஆல் இந்தியா அளவிலே, கேரளாவை மட்டும் தனியா பார்த்தா அது நெக்லிஜிபிள். ஏன்னா ஆல் இந்தியா அளவிலே நம்ம 15% தான். இது ஆல் இந்தியா அளவில் பார்க்கிற போது தசமஸ்தானத்தில் தான் வரும். வெரி ஃபியூ பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங். அதையே செக்ரிகேட் பண்ணி, ஸ்பிளிட் பண்ணி, சப் கேட்டகரைசேஷன், சப் கிளாசிபிகேஷன் என்று உடைத்தால் நம்முடைய நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த் என்னவாகும்? நம்முடைய கவலை அதுதான். யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று நாம் நினைக்கவில்லை, எதிர்க்கவில்லை. மைனர் குரூப்ஸ் கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலே அதிகாரம் போனால் இவர்கள் இப்படி சிதறி அடித்து விடுவார்கள் என்ற கவலையின் அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை 341, 342, ஆர்டிகல் 341, 342 என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீ என்ன ஆல்டரேஷன் செய்வதாக இருந்தாலும், ஷெட்யூல் காஸ்ட் சம்பந்தமாக எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் பார்லிமெண்டில் நீ பேச வேண்டும். The power with parliament.
don't give power to the state government. இது ஒரு ப்ரொடெக்ஷன். ஆல் இந்தியா அளவில் ஒரு நேஷனல் வைட் அப்ரோச் வெரி எசென்ஷியல் டு ப்ரொடெக்ட் ஷெட்யூல் காஸ்ட் ரைட்ஸ். ஆர்டிகல் 341, 342 இதைத்தான் சொல்லுகிறது. 341 ஷெட்யூல் காஸ்ட், 342 ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் இந்த அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே we are objecting this verdict of Supreme Court. Don't give power to the state government to make some classifications on their own with their power. You bring all issues to the parliament, Lok Sabha or Rajya Sabha, in both houses. ஆனால் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், மாநில அரசுகள் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இவர்களை குழுக்களாக பிரிக்கலாம், இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம், சப் கோட்டா கொடுக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் ஆதரிச்சிங்களே, சில பேர் அந்த கேள்வி எழுப்புவாங்க. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அருந்ததியர் சமூகத்திற்கு வழங்கிய இடஒதுக்கீட்டை ஆதரித்தோம். நாங்கள் தான் முதல்ல ஆதரித்தோம். ஏன்னா அங்க நோ சப் கிளாசிபிகேஷன், நோ சப் கேட்டகரைசேஷன் இன் தமிழ்நாடு in the period of DMK. The former CM, Chief Minister of Tamil Nadu, Kalaignar, made sub quota for Arundadiyar, but no sub classification. There is no A, B, C, D like that. ஆந்திராவில் இருப்பதை போல, தெலுங்கானாவில் இருப்பதை போல ஒட்டுமொத்த 74 சாதிகளையும் 2, 3, 4 குழுக்களாக பிரிக்கவில்லை. Proportionate basis, population based reservation given for Arundadiyar among Dalits. They can compete the rest of the seats also. மிச்சம் 15% இருக்கு. அந்த 15% கூட அருந்ததியர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தடுப்பு சுவர் கிடையாது. மாலாவுக்கும் ஆதிக்காவுக்கும் இடையில தடுப்பு சுவர் செப்பரேட் பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி பிரிக்கவில்லை. தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு, சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிற செப்பரேட் கோட்டா என்பது வேறு. சப் கோட்டா இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் செப்பரேட் கோட்டா. Supreme Court verdict provides power to the state government to make split, segregate all the Dalits into different groups, sub-classifications. அது உடைச்சி செப்பரேட் கோட்டா. ஆகவேதான் இதை நாம் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட், ruling people, RSS and all Sangh Parivars are having hidden agenda to split our unity across the country for their political gain. இந்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டிலே இருப்பவர்களுக்கு அந்த பார்வை உண்டா என்றால், சங் பரிவார் can influence them. They are doing influencing them. Creamy layer, next one, sub-classification, very important keynote point in this Supreme Court verdict. Another one point is creamy layer.
எக்கனாமிக்கல் ஸ்கேல். மேலோட்டமா பார்த்தா அது சரின்னு தோணும், ஆனா அதுவும் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி பிஹைண்ட் இட். சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற கோட்பாட்டுக்கு ஒருபோதும் எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா பொருந்தாது. சோசியல் ஜஸ்டிஸ் என்பதற்கும் எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா என்பதற்கும் தொடர்பில்லை, சம்பந்தமில்லை. You cannot fix economical criteria in the social justice philosophy. They want to dilute the concept of social justice. அவருடைய பெஜாரிட்டி பலத்தை வைத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் முன்னேறிய சாதிகளை உள்ள ஏழைகளை மேம்படுத்துவதல்ல, எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவை எங்களால் ஒரு அளவுகோலாக இதில் கொண்டு வர முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதுதான் சங் பரிவாருடைய நோக்கம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் மட்டும்தான் இருக்கிறார்களா? எல்லா சாதியிலும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் 10% ஃபார் ஆல் இன் ஆல் கேட்டகரிஸ், forward, OBC, scheduled caste and scheduled tribes. You have to apply for all categories, but there is no law like that, only for forward communities. These 10% reservation for only forward community economically weaker sections. இது எவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன்! அவருடைய நோக்கம், சங் பரிவாரத்துடைய நோக்கம் என்னவென்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சமூக நீதி என்கிற சோசியல் ஜஸ்டிஸ் கோட்பாட்டை நீர்த்து போக செய்ய வேண்டும். They want to dilute the concept of social justice which brought by Dr. B.R. Ambedkar. அதுதான் அவருடைய நோக்கம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சதி திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Even we are opposing creamy layer system for OBC also. OBC க்கு கொடுக்க கூடாது, creamy layer என்பது பொருந்தாது. But no objection from OBC, no staunch opposition, objection from OBC side, because they merged with Sangh Parivars. All OBC organizations and the leaders mostly supporting Sangh Parivars. This is our fact. Really, I am sorry. OBC தலைவர்கள் சங் பரிவார் இயக்கத்தை ஆதரிக்கிறார்கள், எதிர்க்கவில்லை. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த சொல்லி பெரிய போராட்டம் இல்லை, மண்டலை தூக்கி கொண்டாடவில்லை. On behalf of ECK, we are extending our support to all OBC organizations to implement Mandal report across the country in all the sphere. But no struggle from OBC for implementing Mandal report 100%. இது யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கிறது. ஆக இடஒதுக்கீட்டை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும். அதுதான் சங் பரிவார்களின் நோக்கம். அதுதான் இன்றைக்கு பியூரோக்ராட்ஸ் செய்யக்கூடிய வேலை. நோ ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன், நோ ரிசர்வேஷன் இன் பிரைவேட் செக்டார். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்? 85% private sectors are there, only 15% state and central public sectors. Among 15% of the opportunities from union government sectors, public sectors and state government sectors, we are getting reservation. But no 100% implementation. 100% நடைமுறைப்படுத்துவதில்லை. Only 5 to 6%. Only on entry level. No promotion. No reservation in promotion.
No reservation in High Court judges, Supreme Court judges. No reservation in high-level educational institutes, IIT, IIM, AIMS, like that. No reservation. Only entry level. Kalasi work. 4th grade work. Like that. So no reservation in promotion, no reservation in private sector, no 100% implementation in this reservation. In this level, they are not willing to implement this reservation. They want to dilute. அதை நீர்த்து போகச் செய்ய பார்க்கிறார்கள். No proportionate reservation based on population. We are 10% in Kerala, we need 10% reservation, but only 8%. What about the other 2%? We need proportionate reservation in state and union government sectors. We need reservation in private sectors. No voice from any sections. No voice from any political party. Reservation in private sectors. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் ஓங்கி ஒலிக்கிறதா என்றால் இல்லை. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு உண்டா என்றால் இல்லை. There is a provision in Constitution of India 16(4)(a). Every state government can make a legislation for reservation in promotion. பதவி உயர்விலே இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுகள் சட்டம் இயற்ற முடியும். அரசமைப்பு சட்டம் 16(4)(a) சொல்லுகிறது. No voice from any political party. They are bothering about minor groups of Dalits. They are exploited by major group of Dalits. This is their worriness. They are not bothering about reservation in private sector. They are not bothering about reservation in promotion. They are not bothering about 100% implementation of reservation in all the sections. இதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. 100 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினீர்களா என்று கேட்க ஆள் இல்லை. தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்தீர்களா என்று கேட்க ஆள் இல்லை. பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் கொண்டு வந்தீர்களா என்று கேட்க ஆள் இல்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் என்ன கவலைப்படுகிறார்கள் என்றால், தலித்துகளுக்குள்ளேயே படித்தவர்களே திரும்ப திரும்ப இடஒதுக்கீட்டை பயன்பெறுகிறார்கள். வாதியார் பிள்ளையே மறுபடியும் பெறுகிறது, வழக்கறிஞர் நீதிபதியின் பிள்ளைகளே மறுபடியும் இடஒதுக்கீடு கோட்டாவை அவர்கள் என்ஜாய் செய்கிறார்கள், பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் விடமாட்டோம். அவருடைய நோக்கம் என்னவென்றால் தலித்துகளின் ஒற்றுமையை சிதைப்பது. இதுதான் நமக்கு இருக்கிற கவலை. இது அம்பேத்கருடைய பார்வையில் இருந்து நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு விமர்சனம். அவர் இந்தியா முழுவதும் தலித்துகளை ஒருங்கிணைத்து ஒரு நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த் இருக்க வேண்டும், ஒரு எண்ணிக்கை பலம் இருக்க வேண்டும் என்று கருதினார். அதைத்தான் இந்த ஆர்கனைசிங் கமிட்டி சொல்லியிருக்கிறது. Hence, the South Indian Conclave of SCST organizations on reservation is considering the following issues. Constitutional amendment to overcome the Supreme Court verdict. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை திருத்தக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும். Constitutional amendment. To enact a law by the Parliament for protecting, expanding the scope of reservation and to ensure the inclusion of most backward communities. The மாநாட்டுக்கான மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் கான்க்ளேவ், அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். We extend our support this demand on behalf of VCK. அதுதான் எங்களுடைய
நோக்கம். அடுத்து இந்த மாநாட்டின் முக்கியமான நோக்கம் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு. எக்ஸ்டெண்ட் ரிசர்வேஷன் டு தி பிரைவேட் செக்டார்ஸ். The reservation laws should be protected by the 9th schedule of constitution. இந்த சட்டத்தை எழுதி இதை 9th schedule போய் சேர்க்கணும். அப்பதான் இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். காஸ்ட் சென்சஸ். ஷெட்யூல் காஸ்டுக்கு ஏற்கனவே காஸ்ட் சென்சஸ் இருக்கிறது. There is no need for schedule caste. But caste census for OBC is very essential. So that we also extend our support for caste census. Repeal all types of creamy layer. பொருளாதார அளவுகோலை முற்றாக நீக்க வேண்டும். இந்த முக்கியமான காரணங்களை அடிப்படையாக வைத்து இந்த மாபெரும் நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த கோரிக்கைகள் அனைத்திலும் 100 விழுக்காடு உடன்படுகிறோம். அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இந்துக்கள் ஒற்றுமை என்பது வேறு, தலித் ஒற்றுமை என்பது வேறு, முதலாளிகள் ஒற்றுமை என்பது வேறு, பாட்டாளி வர்க்க ஒற்றுமை என்பது வேறு. நாம் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு சமூகத்திற்குமான இடஒதுக்கீடு பெற வேண்டுமானால் ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன் என்பது தேவை. சாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சமூகமும் அந்த உரிமையை பெறுவதற்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை வழங்குங்கள். We are objecting adequate reservation system. We are extending our support for proportionate reservation system. அதுதான் இங்கே முக்கியமானது. Subclassification or subcategorization, any alteration, if you need, you bring this issue to the parliament, not to the state government. அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இதிலே மிக முக்கியமான விஷயங்கள் உள்ளன, விவரங்கள் உள்ளன. மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை தருவது மிகப்பெரிய ஆபத்து. இது 2 அவையிலும் விவாதிக்கப்பட்டு அப்படி ஒரு முடிவு தேவை என்று சொன்னால் அது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் விவாதிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு வருவதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. இந்திய அளவில் இது விவாதிக்கப்பட வேண்டுமானால் பார்லிமெண்டில் அதிகாரம் இருக்க வேண்டும். ஆங்காங்கே மாநில அளவிலே இது பேசப்பட்டால் போதும் என்றால் மாநில வாரியாகவும் நாம் பிளவுபட்டு விடுவோம், மாநிலத்திற்குள்ளே சாதி வாரியாகவும் பிளவுபட்டு விடுவோம். பிறகு மிக மோசமான எண்ணிக்கை பலத்தை மிக மோசமான அளவிலே நாம் இழந்து நிற்போம். அகில இந்திய அளவில் எந்த உரிமையையும் நம்மால் சட்டப்பூர்வமாக கூட எழுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். எதிர்காலத்தில் இது பெரும் ஆபத்தில் போய் முடியும் என்கிற கவலையோடு இந்த கருத்தை முன்வைத்து உங்கள் கோரிக்கையை ஆதரித்து இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை வழங்கியதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.